ஸ்ரீ தேவி பாகவதம் 194 பகுதி. முதல் மனுவின் மக்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு சென்ற பின் பிரம்மதேவர் தனது மகனான ஸ்வாயம்புவ மனுவை அழைத்து, மகனே, இனி நீ பூமியிலிருந்து மக்களை படைப்பாயாக என்று கூறிவிட்டு சென்றார். அதன் பின் ஸ்வாயம்புவ மனுவிற்கு பிரியவிரதன், உத்தானபாதன் என்ற 2 புதல்வர்களும், ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி என்ற 3 பெண்களும் பிறந்தனர். ஆகுதி என்னும் பெண்ணை ருச்சி என்பவருக்கும், தேவஹூதி என்னும் பெண்ணை கர்தமருக்கும், பிரசூதி என்னும் பெண்ணை தக்ஷனுக்கும் திருமணம் செய்து வைத்தார். ருச்சிக்கு யக்ஞன் என்னும் ஆதி புருஷன் பிறந்தான். கர்தமருக்கு சாங்கியாச்சாரியார் என்ற கபிலாச்சாரியார் பிறந்தார். தக்ஷனுக்கு எண்ணற்ற பிள்ளைகள் பிறந்தனர். யக்ஞன் தேவர்களுடன் சேர்ந்து அரக்கர்களிடமிருந்து மனுவை காப்பாற்றினான். மகா யோகியான கபிலாச்சாரியார் தனது தாய்க்கு கபிலோபதேசத்தை உபதேசித்தருளினார். மனுவின் 3வது மகளுக்கு பிறந்தவர்கள் தேவர்களையும் மனிதர்களையும் உண்டாக்கினார்கள். 194 பகுதி நிறைவடைந்தது.